வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ரிஷபராசி பலன் பகுதி 2. இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது. முக்கியமாக ரிஷபராசி மக்களின் பொது பலன், தொழில் மற்றும் பொருளாதார நிதி சார்ந்த கணிப்பு மற்றும் பதிவுகளை பகுதி 1இல் பார்த்து கேட்கவும். ரிஷபராசி பலன் பகுதி 2. இப்பதிவில் ரிஷபராசியின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம், பரிகார ஆலோசனை கணிப்புகளை இந்த பதிவில் அக்டோபர் மாதத்துக்குண்டான பலனாக நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. ரிஷபராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் பற்றி பார்க்கும் பொழுது, ரிஷபராசி மக்களாகிய நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் இந்த மாதம் உங்களின் காதல் உங்களை சில சோதனைக்கு உட்படுத்தும் நிலையில் இருக்கிறது. ரிஷபராசிக்கு சுக்கிரன் 5ஆம் வீட்டிலும் செவ்வாயின் செல்வாக்கிலும் இருப்பதால் தங்களின் காதல் உறவுகளில் சில ஏற்ற இறக்கங்களும் இனிப்பும் கசப்பும் கலந்தே இருக்கும். எனினும் தங்களின் காதல் உறவில் காதல் மிளிரும். இதனால் ராகு கேதுவின் தாக்கம் மற்றும் செவ்வாயின் அம்சப்பார்வை காரணமாக தங்களின் காதல் கூட்டாண்மைக்கு சாதகமற்ற இழுபறி கருத்து இருக்கிறது. மாறுபாடுகள், சச்சரவுகள், சண்டைகள் இவை யாவும் உருவாகலாம். இவை அனைத்தின் காரணமாக உங்கள் காதலியும் நீங்களும் வருத்தப்படும் சூழல் இருக்கிறது. இதனால் ரிஷபராசி மக்களின் காதல் உறவுக்கு இந்த இனிப்பும் கசப்பும் கலந்த சூழல் இருப்பதால் நீங்கள் சிரமத்திற்கு உள்ளாகிறீர்கள். ஆகவே இந்த சூழலை மறந்து இவையாவும் கிரகத்தின் கோளாறுகள் என்று உணர்ந்து காதலர்கள் ஒருவரை ஒருவர் நம்பியும் அன்புடனும் பரஸ்பர புரிதலுடனும் இருக்க வேண்டும். சூரிய பகவான் 5ஆம் வீட்டிற்கும் புதன் 5ஆம் வீட்டிற்கும் நுழைவதால் உங்களின் காதல் சார்ந்த சூழ்நிலையில் சில முன்னேற்றம் ஏற்படும். இருப்பினும் உங்கள் காதல் துணையிடமிருந்து சில கோபங்களை நீங்கள் பெற வேண்டிய சூழலும் இருக்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. யாவும் சூழ்நிலை, காலம் கடந்து போகும் மற்றும் நீங்கள் விரும்பும் மக்களுக்கு உங்களால் நிறைய செய்ய முடியும். நீங்கள் இதை செய்தால் உங்களின் காதல் உறவு முன் எப்போதும் இல்லாத அளவில் வளரும். ரிஷபராசியில் திருமணமானவர்களை பொறுத்தவரை குரு பகவான் விழாவின் மாதம் முழுவதும் உங்களின் 7ஆவது வீட்டை ஆசீர்வதிக்கிறார். இதனால் உங்களின் துணை உங்களுக்கு அன்பையும் உறவையும் நலமாக தருவார் மற்றும் உங்களின் வாழ்க்கை துணைவர்கள் உங்களுடன் ஒத்துழைப்பார்கள். தம்பதிகள் இருவரும் தங்களது கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். தங்களின் 7ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் உங்களின் 2ஆம் வீட்டிலும் அமர்ந்திருப்பதால் குடும்ப பிரச்சனையில் உங்கள் மனைவி நேரடியாக தலையிடுவார். அவருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். ஆகையால் உங்கள் குடும்பத்தில் அமைதிக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அவர்கள் எந்த வகையிலும் வருத்தப்படுத்தாதீர்கள். அதே நேரத்தில் குரு பகவான் விழாவுடன் அமைதியாக இருப்பதற்கும் பொறுமையை கடைபிடிப்பதற்கும் சரியான முறையில் நீங்கள் செயல்படுவதற்கும் உங்களுக்கு உதவுவார். இதன் விளைவாக ரிஷபராசி மக்களின் திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையானதாகவும் ஆரோக்கியம் நிறைந்ததாக மாறும். ரிஷபராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த மாதம் ரிஷபராசி மக்களுக்கு சிறு சிறு குடும்ப சண்டைகள் நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால் உங்கள் பேச்சில் கசப்பை ஏற்படுத்தும் சூழல் இருக்கிறது மற்றும் உங்கள் சொந்த உறவு மக்களை புண்படுத்தும் வகையில் உங்களின் பேச்சு இருக்கும். எனவே உங்கள் உறவுகளிடமும் மற்றும் உள்ள சுற்றத்தாரிடமும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தவறாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் அன்பாக பொருள் சார்ந்து பேசினால் உங்கள் எதிரிகள் கூட உங்கள் நண்பர்களாக மாறுவார்கள் என்பதை மனதில் கொள்வது மிகவும் நல்லது. நீங்கள் கொடூரமாக பேசினால் உங்கள் நண்பர்கள் கூட உங்களுக்கு அந்நியர்களாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. இதை நீங்கள் உன்னிப்பாக உங்கள் மனதில் ஏற்றி கவனிக்க வேண்டும். மேலும் இந்த அக்டோபர் மாதத்தின் தொடக்கத்தில் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் தங்களது 3ஆம் வீட்டில் இருப்பதால்
உங்கள் சகோதர சகோதரருக்கு பொருளாதார ரீதியாகவும் வேறு எந்த வகையிலும் நீங்கள் ஆதரவளிக்க முனைவீர்கள். மேலும் அவர்களின் பாசத்தையும் நீங்கள் வெகுமதியாக பெறுவீர்கள். நீங்கள் மிகுந்த நலமாக வளர்வீர்கள். அவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். புதன் சிம்மராசியில் நுழையும் நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரமிருந்து மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். அவர்களும் தங்களின் குடும்பத்தில் செல்வத்திலிருந்து உங்களுக்கு உதவுவார்கள். அதைத் தொடர்ந்து புதன் கன்னிராசியில் 5ஆம் வீட்டில் நுழையும் நேரத்தில் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். இந்த கிரக சேர்க்கை நிலை யாவற்றின் மூலமாக உங்கள் நெருங்கிய நண்பரை சந்திப்பதில் உங்களுக்கு உறுதுணையாக அவர் செயல்படுவார். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் 4ஆவது வீட்டிலும் இருப்பார். மேலும் பிற்போக்கான சனியும் 4ஆவது வீட்டை பார்ப்பதால் தங்களின் பெற்றோருக்கு உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதன் பிறகு செப்டம்பர் 16ஆம் தேதி சூரியன் கன்னிராசியில் பிரவேசிக்க சூரியனுக்கும் சனிக்கும் இடையே சௌராஷ்டிர யோகம் உருவாகும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை நீங்கள் சற்று நலமாக கவனித்துக் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் மருத்துவ வழிகாட்டுதலை பெறவும் அவர்களை பராமரிக்கவும் குடும்ப ஒற்றுமை படிப்படியாக மேம்படும். ரிஷபராசி மக்களின் ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் எச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்கவும். இந்த மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் கேதுவும் 5ஆம் வீட்டில் நிலை பெற்று இருக்கிறார்கள். அவர்கள் செவ்வாய் மற்றும் குரு பகவானின் முழு செல்வாக்கின் கீழ் இருப்பார்கள். மேலும் சூரியனும் புதனும் மாதத்தின் பிற்பகுதியில் 5ஆம் வீட்டிற்கு நுழைவார்கள். இந்த காரணிகளை மனதில் வைத்து 5ஆம் வீடு மற்றும் கன்னிராசி ஆகிய இரண்டிலும் உள்ள கிரக நிலைமையால் தங்களின் வயிற்று பிரச்சனைகளை நீங்கள் கவனிக்க வேண்டி வரும். இந்த விஷயத்தில் நீங்கள் உங்கள் உணவு பழக்கங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். காரணம், அவை இரைப்பை குடல் பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கேது பகவான் இருப்பதால் அதை சரிபார்ப்பது சற்று கடினமாக இருக்கும். மேலும் ஒருவித நோய் தொற்று உங்களுக்கு வெளிப்படலாம். எனவே நீங்கள் சுத்தமான தண்ணீர் மற்றும் சுத்தமான உணவை அருந்த வேண்டும். சுத்தமான நீரை குடிக்க வேண்டும். சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும். மற்றும் தங்களின் உணவு பழக்கத்தை சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மருத்துவரின் ஆலோசனையுடன் மாற்றி அமைக்க வேண்டும். இதை செய்தால் நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக இந்த மாதத்தில் வாழலாம் என்று கூறிக்கொள்கிறேன். ரிஷபராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது, இந்த மாதத்தில் முதல் பகுதியில் சூரியனும் சனியும் ஒருவரை எதிர்ப்பதால் நீங்கள் அதீத நம்பிக்கைக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். இருப்பினும் நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தில் உங்கள் பதவி அர்ப்பணிப்புள்ள முதல் ரக ஊழியராக நீங்கள் இருப்பீர்கள். அதற்காக அதிக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். உங்களுக்கு பாராட்டுகளும் உடனே கிடைக்கும். இப்போது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியாவிட்டாலும் உங்களின் கடினமான உழைப்பு பிற்காலத்தில் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நம்பலாம். ரிஷபராசி மக்களுக்கு வியாபாரத்தின் தொழிலும் வியாழனின் குரு பகவானின் ஆசீர்வாதமும் செவ்வாயின் ஸ்தானபலமும் தங்களுக்கு அனுகூலத்தை தரும். சாதகமான பொருளாதார நிதி வளர்ச்சியால் நல்லதொரு வாய்ப்பையும் நீங்கள் பெற்று நலமாக வாழ்வீர்கள். ரிஷபராசி மக்களின் காதல் உறவில் காதல் வளரும். இருப்பினும் இடையிடையே உங்களுக்கு சில கசப்பும் இனிப்பும் கலந்த வாழ்க்கை இருக்கும். ஆகவே காதலில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். திருமணமானவர்களுக்கு உறவில் நல்லதொரு பலன் கிடைத்து உறவு வலுவடையும். மற்றும் இந்த மாதத்தில் தாங்கள் விநாயகர் அகவலை தினமும் பாராயணம் செய்வதன் மூலம் பலன் அடைவீர்கள். வெள்ளிக்கிழமை அன்று துர்கை, அதாவது காளி தேவி, பெண் தெய்வங்களுக்கு செம்பருத்தி பூவை அர்ச்சனை செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக ஜாக திரகாத்துராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.